இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சி உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித லிதியா என்பவருடைய நினைவு நாளத்தை கொண்டாடுகிறது. லிதிரா என்று கூட தமிழில் இவருடைய பெயரை நம்ம அழைக்கலாம். திருத்தூதர் பணி 16வது அதிகாரத்தில் திருத்தூதர் பவுலோடு அறியப்படுகிற ஒரு புனிதியாகத்தான் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, விருந்தோம்பலினுடைய ஒரு பாதுகாவலியாக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஆன்மீக வழிகாட்டிகள், மறைப்பணியாளர்கள் மற்றும் வேத போதக பணியில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு உதவி செய்கிற குடும்பங்களுக்கு பாதுகாவலியாகத்தான் இந்த புனித லிதியா அவர்களை நம்ம அறிகிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த புனித லிதியாவை திருத்துதர் பணி 16வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ரோமியர்கள் குடியிருந்த ஒரு பகுதி பிலிப்பி என்கிற ஒரு நகரம். ஆற்றங்கரை ஓரமாக பலர் இருக்கிறார்கள். அங்கே திருத்துதர் பவுல் சென்று அங்கிருந்த பெண்களிடத்தில் இறை வார்த்தையை அறிவிப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் அல்லது ஒரு இடத்தையும் விசாரித்து கொண்டிருக்கிறார். இறை வார்த்தையை அறிவிக்கிறார், இயேசுவை பற்றி பேசி கொண்டிருக்கிறார். இவர் மற்ற பெண்களோடு பேசி கொண்டிருந்த நேரத்தில் அங்கே ஒரு பெண், அவருடைய பேர் லிதிரா, அவர் திருத்துதர் பவுல் பேசுவதை தூரத்திலிருந்தே கேட்டுக்கொண்டிருக்கிறாள். அவரை பற்றி சொல்லியிருக்கிற வாசகங்கள், அந்த லிதியா என்பவள் செந்நிற ஆடைகளை விற்று கொண்டிருந்த ஒரு பெண்ணாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, ரோமியர்களுடைய காலத்தில் ரோமியர்களிடத்தில் இருந்த பிரபுக்கள் மற்றும் உயர்குடி மக்கள் மட்டுமே செந்நிற ஆடைகளை அணிகிற ஒரு பழக்கத்தை கொண்டிருந்தார்கள். அப்படி என்றால் ரோமை உயர்குடிக்கு செந்நிறை ஆடை விற்று கொண்டிருந்த இந்த பெண் லிதியா நிச்சயமாக ஒரு உயர்குடி பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும். வாணிபத்தில் சிறந்து விளங்கிய ஒரு குடும்பமாகத்தான் இருக்க வேண்டும். பெரும் செல்வர்களாக இருந்த ஒரு குடும்பமாகத்தான் இருக்க வேண்டும். அவரிடத்தில் இன்றைக்கு இறைவார்த்தை நேரடியாக கொடுக்கப்படவில்லை. மற்றவர்களிடத்தில் கொடுக்கப்பட்ட இறைவார்த்தை தூரத்திலிருந்தே கேட்டு மனம் மாறி இயேசுவை ஏற்றுக்கொள்ள திருத்தூதர் பவுலிடத்தில் இந்த லிதியா சென்று திருத்தூதர் பவுலை தன்னுடைய குடும்பத்திற்கு அழைக்கிறார். அன்புமிக்கவர்களே, அவருக்கு திருமுழுக்கு கொடுத்து இயேசுவுக்குள்ளே கொண்டு வந்து திருத்தூதர் பவுல் லிதியா வீட்டிலிருந்து இறை வார்த்தையை அறிவித்தார் என்று தான் இந்த திருத்தூதர் பணிகளில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, விருந்தோம்பல், மறைபணியாளர்களை பாதுகாத்தல், பராமரித்தல், மறைபணியாளர்களுக்கு, நம்முடைய ஆன்ம மேய்ப்பர்களுக்கு நம்மான உதவிகளை செய்தல் என்பது புனித லிதியாவினுடைய அழகான குணத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இன்றளவும் பல குடும்பங்களில் தங்களால் இயன்ற வரையில் மறைபணிக்கும் வேதபோதக பணிக்கும் மறைபணியாளர்களுடைய பராமரிக்கும் குருவாக திருநிலைப்படுத்தப்பட இருக்கிற குரு மாணவர்களுடைய செலவினங்களுக்கும் இன்றைக்கு ஆன்ம மேய்ப்பர்களுடைய பராமரிக்கிற ஒரு செலவுக்கும் மூத்த குருக்களுடைய மருத்துவ செலவிற்காகவும் சின்ன தொகையாக இருந்தாலும் காணிக்கையாக கொடுத்து இன்றைக்கு திருச்சபையில் மறைபணியாளர்களுக்கு ஆயிரம் உபகாரிகளை நன்றோடு நினைத்து பார்க்கிறேன். இந்த புனித லிதியா வழியாக நம்மால் முடிந்த அளவுக்கு இந்த புனித லிதியாவை போல மறைபணியாளர்களை பராமரிக்கிற ஒரு பணிக்கு நம்மாலான உதவியை இந்த புனித லிதியாவினுடைய பரிந்துரையால் செய்ய உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் நேற்றைய வாசகத்துடைய ஒரு தொடர்ச்சி. இயேசு நேற்று 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு உணவளித்தது. அந்த நிகழ்வுக்கு முன் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபம் செய்தார் ஒரு தனிமையான இடத்துல என்று வாசிக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைய வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்களை அவர்களுடைய வீடுகளுக்கு அனுப்பிவிட்டு திருத்தூதர்களையும் படகில் ஏறி செல்ல சொல்லிவிட்டு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுபடியும் தனிமையான ஒரு இடத்துல சென்று ஜெபிக்க தொடங்குகிறார். இரவின் 4ஆம் காவல் வேளையில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடலை நோக்கி நடக்கிறார். அன்புமிக்கவர்களே, படகுல ஏறி சென்ற திருத்தூதர்களுக்கு மிகப்பெரிய அங்கு ஒரு அச்சுறுத்தல். கலிலேய கடல் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். 3 பக்கங்களும் நிலத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு ஏரி தான். ஆனால் அதை கடல் என்று சொல்லுகிறார்கள். அதனுடைய ஒரு அளவு பெரியதாக இருந்ததால், நம்ம சைடில் வீரான ஏரி என்று சொல்கிறோம் அல்லவா, அதை விட மிகப்பெரிய ஒரு ஏரியாக இருந்தது தான் இந்த கலிலேய கடல். எப்பொழுது காற்று பலமாக வீசும், எப்பொழுது அலை அதிகமாக எழும் என்று கணிக்க முடியாத ஒரு கடல் தான் இந்த கலிலேய கடல். அன்புமிக்கவர்களே, அந்த நேரத்தில் அச்சத்திலும் கலக்கத்திலும் இருந்தவர்களுக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனேயே அவர்களால் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ள முடியாமல் அவரை பேய் என்று நினைத்தார்கள் என்று தான் விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த நற்செய்தி நம்முடைய வாழ்க்கைக்கு பல பாடங்களை கற்றுத்தருகிறது. முதலாவது பாடம் என்பது, எல்லா வேளையிலும் கடவுளிடத்தில் இயேசுவை போல
இறைவேண்டல் செய்ய வேண்டும். இன்பத்திலும் துன்பத்திலும் சோதனையிலும் வேதனையிலும் எல்லா கடினமான நேரங்களிலும் இறைவனோடு நம்ம ஒன்றித்திருக்கிற நேரத்தில் இறைவன் நமக்கு ஆற்றலையும் நமக்கான மன துணிவையும் தருவார் என்பது தான் முதல் செய்தி. இரண்டாவது, மனிதர்களாகிய நாம் அச்சத்திலும் கலக்கத்திலும் எதிர்பாராத ஒரு நோயினாலும் அல்லது நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நம்மை தீயோனுடைய தாக்குதலுக்கு நம்ம ஈடுபடுகிற நேரத்தில் பல நேரங்களில் கடவுள் நமக்கு அருகில் இருந்தால் கூட அவரை அடையாளம் கண்டு முடியாத அளவுக்கு அச்சம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அதனுடைய ஒரு காரணமாகத்தான் இயேசுவை கூட அடையாளம் காண முடியாமல் பேய் என்று நினைத்திருக்கிறார்கள் திருத்தூதர்கள். அவர்களை பார்த்து தான் அஞ்சாதீர்கள், நான் தான் அப்படி என்று இயேசு அவர்களுக்கு மனதில் உறுதி அளிக்கிற இரண்டாவது ஒரு செய்தியை பார்க்கிறோம். அச்சம் பயம் பல நேரங்களில் நம்பிக்கையை குலைத்து விடுகிற, நம்பிக்கையை மறைத்து விடுகிற ஒரு காரியத்தை கூட செய்யலாம். ஆகவே அச்சமின்றி நம்மை தேடி வருகிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடையாளம் கண்டுகொள்ள இறைவன் நம்முடைய இதயங்களை நம்பிக்கை உள்ள இதயங்களாக மாற்றிட இரண்டாவது ஒரு கருத்தாக இந்த கருத்தை இன்றைக்கு நம்ம ஏற்றுக்கொள்வோம். மூன்றாவது, திருத்தூதர் பேதுரு, ஆண்டவரே நீர்தாம் என்றால் நான் இந்த தண்ணீரில் நடக்க செய்யும் நம்பிக்கையோடு ஆண்டவரை பார்த்து நடக்கிறார். ஒரே ஒரு கணம்தான், ஒரு அலை அவரை நோக்கி வருகிற நேரத்தில் ஒரு நிமிடம் நம்பிக்கையில் குறைவு ஏற்படுகிறது, தளர்ச்சி ஏற்படுகிறது, தண்ணீரில் மூழ்கி போகிறார். ஏன் ஐயம் கொண்டாய் அப்படி என்று திருத்தூதர் பேதுருவை நமது ஆண்டவர் இயேசு கரம் பிடித்து தூக்கி விடுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நம்பிக்கை கூட திருத்தூதர் பேதுருவை போலத்தான் இருக்குது. ஒரு கணம் நம்பிக்கை குன்றியவர்களாக, ஒரு கணம் நம்பிக்கையில் தளர்ச்சி அடைகிற பொழுது வாழ்க்கை என்கிற இந்த மிகப்பெரிய ஒரு கடலில் நம்ம மூழ்கி போகிறோம். அன்புமிக்கவர்களே, ஒரு சிறிய அலை, ஒரு சிறிய துன்பம், ஒரு சிறிய வேதனை, ஒரு சிறிய சவால் அல்லது ஒரு சிறிய பண கஷ்டம், ஒரு சிறிய தோல்வி, இவற்றுக்கெல்லாம் நம்பிக்கை குன்றுகிற பொழுது தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் கொண்டாய் என்று நம்மை பார்த்து கேட்கிறார். அன்புமிக்கவர்களே, வாழ்க்கை என்கிற இந்த ஒரு போராட்டத்தில் எவ்வளவு அலைகள் வந்தாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நம்பிக்கை குன்றாமல் இறை வேண்டல் வாயிலாக நம்பிக்கையில் உறுதி கொண்டவர்களாய் இயேசுவினுடைய கரம் பிடித்து நிலை வாழ்வை நோக்கி திரு பயணத்தை ஏறெடுத்திட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.